சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். மே 12ஆம் தேதி இன்று வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். பொய்கை மாட்டு சந்தையில் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாரம் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்கிறேன். போன வாரம் நம்ம சென்னை போயிட்டு இருந்தாங்க, அதனால் வீடியோ பதிவு செய்ய முடியல. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே சந்தைக்குள்ளே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க மறக்காமல் உங்கள் ஊர் பேரும் உங்கள் பேரும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்க, எந்த ஊர்லேருந்தெல்லாம் வீடியோ பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. வணக்கம்ண்ணா. ஆனால் உங்கள் பேர் எந்த ஊருங்க? நம்ம ஊர் திருவள்ளூர்ண்ணா, முருகஞ்சேரி. ஆமாம், மாடு வாங்க வந்தேண்ணா. இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா, இந்த மாடு வாங்கியிருக்கிறேண்ணா. கண்ணு மாடா? ஆமாண்ணா, கண்ணு மாடுண்ணா. சந்தோஷம். கண்ணு மாடுண்ணா. 85 ரூபா சொன்னாருண்ணா. 74 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 74க்கு வாங்கிருக்கீங்க. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்காரு? ரெண்டாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. ரெண்டாவது பல்லுண்ணா? பல்லு 4 பல்லுண்ணா. 4 பல்லு. ஆமாண்ணா. என்ன ரகம் மாடுண்ணா? அது சிந்துண்ணா, ரெட் சிந்துண்ணா. கலர் ரெட் சிந்து, நல்லா ரெட் கலர். அதுவும் வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா, 2 மாடு வாங்கியிருக்கேண்ணா. அப்படிங்களா? ஓகே. ஆனால் இது 2 வேளை சேர்த்து தோராயமாக எவ்வளோ பால் கொடுக்கணும்? 12 லிட்டர் 2 வேளை சேர்த்து. 12 வரும்ண்ணா. ஆமாம், சொல்கிறவங்க அதிகமாக சொல்லுவாங்க. ஆமாண்ணா. இது சேங்கண்ணா பொட்டை கண்ணா? இது கடா கண்ணுண்ணா. சேங்கண்ணு. அதுவும் கடா கண்ணு தானே. அவங்க 10 லிட்டர் சொன்னாங்க. அப்படிங்களா? ஆமாம், 2 மாதம் கண்ணு. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கோம்? ரெண்டாவது கண்ணு. ஆமா, கண்ணு போட்டு 1 மாசம் 2 மாசம் கண்ணு. 2 மாசம் கண்ணு குட்டினா. அப்படிங்களா? ஓகே. நீங்க வியாபாரி விவசாயிங்களா? விவசாயினா. அப்படிங்களா? அப்படியே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது எவ்வளவு பால் கொடுக்கணும்? அது அவங்க 10 லிட்டர் சொன்னாங்க. 8 தான் காலையில, 4 சாயந்தரம் 4. அப்படிங்களா? ஒரு 8 லிட்டர் தரணும். ஓகே. வண்டிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம மாமா வந்திருக்காரு. ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணுறாரு. எங்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு மாடு வந்திருக்காரு. ஒரு பல்லு கடமலைப்பு. கமல மாடாமா? அது கமல மாடு. சனை இருக்கு. 47 சொல்லியிருக்கீங்க. இப்போ எத்தனை கண்ணு போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி? மூணாவது கண்ணு வயிற்றுல இருக்கு. 3வது கண்ணு வயிற்றுல இருக்கு. கடமுளைப்பு. இது பால் எவ்வளோ கொடுக்குமாம்மா? 13 லிட்டரு. ஒரு நாளைக்கு 13 லிட்டரு. ஒரு நாளைக்கு 13 லிட்டர் வருமா? என்ன மாப்பிள்ள, பால் கறக்காத. ஒன்று வேணுமா? அப்படின்னு வர இரு. எவ்வளோ கலர் வேணுமா? கலர் பண்ண வேணும் உனக்கு. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 47. இங்கே சந்தையில் எவ்வளோ கேட்குறாங்க? 43 வரைக்கும் கேட்குறாங்க. எவ்வளோ வந்தால் வீட்டு மாதிரி ஐடியா இல்லை? 45 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. ஓகே. 3வது கண்ணு வயிற்றுல இருக்கு. ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 13. ஓகே. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இந்த கமல மாடு, பால் மாடு, அந்த மாதிரி தான் இருக்கும். ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50,000க்குள்ளே தான் சொல்லுவாங்க. அந்த சைடு போனோம்னா நம்ம சென மாடு இருக்கும். அது எல்லாமே விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இது நல்லா இருக்கு மாடு, பார்க்கலாம். அவர் எவ்வளோ விலை சொல்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? முத்து ஒக்கனாபுரம்ண்ணா. ஒரு மாடு கொண்டு வந்துறீங்க. இது பால் மாடா குட்டி மாடுண்ணா? கண்ணு இருக்கு. அதுக்கு காலை கண்ணு. சேங்கண்ணு போட்டிருக்கு. சேங்கண்ணு கண்ணு. அது ஒரு கண்ணு. அதோட கண்ணு. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? அது 4வது கண்ணு. 4வது ஈத்து. ஓகே. பல்லுனா கடை சேர்ந்துட்டு இருக்கோம்.
கொஞ்சம் கம்மி தாய்ஸாக இருக்குது. கம்மி தான். ஓகே. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குறேன்? 12 லிட்டர் வருதுண்ணா. 12 லிட்டர் வரும். கன்ஃபார்மாக வருது. பாருங்க, நல்லா பாருங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 55 ரூபா சொல்லுங்கண்ணா. 55 சொல்லுங்க. 55 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 45 கேட்குறாங்க. 45 கேட்குறாங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோ வந்தால் தரலான்னு இருக்கீங்கண்ணா? ஒரு 50 ரூபாய்க்கு முன்ன பின்ன வந்தால் 50 ரூபாய்க்கு முன்ன பின்ன வந்தால் கொடுத்துட்றீங்க. நம்மளது எந்த ஊர்னா? இங்கே தான் வேலங்காடு திருவிழா. வேலங்காடு திருவிழா. ஓகே ஓகே. நீங்கள் வியாபார விவசாயிங்களாண்ணா? வியாபாரி தான். வியாபாரி. ஓகே. 50 ரூபா முன்ன பின்ன வந்தால் தராராம். 2 வேளை சேர்த்து 12 லிட்டர் பால் வருது. 4வது ஈத்து கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா? 2.5 மாதம் ஆயிருக்கும். 2 மாதத்துக்கு மேலே ஆகுது கண்ணு போட்டு. எருமை மாடு வீடியோ பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நண்பர். அதாவது இப்போ வந்து எருமை மாடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதனால் எருமை மாடு விவரமாக வீடியோ பதிவு செய்யுங்க. நல்லா தரமாக இருக்கு. வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு நம்ம கறந்து பார்ப்பாங்க? காம்பில் வருதான்னு பார்ப்பாங்க. ஓ, செக் பண்ணுறாங்க 4 காம்பும் சரியாக இருக்கா அப்படின்னு. ஓஹோ, எவ்வளோ இது இருக்குது. ஓகே. இப்போ இது சென மாடுங்களா? ஆமாம். எத்தனாவது ஈத்து இது போட போகுது? கண்ணா 4வது ஈத்து போட போகுது. ஓகே. எருமை மாடு இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சனே வருதுன்றாங்க எல்லாரும். உற்பத்தி கம்மி பண்ணுறாங்க. தீனி எல்லாம் நிறைய தீனி சாப்பிட்றாங்க. கொட்டை வெட்டணும். ஓ, தண்ணி கொட்டை வெட்டி அது இது பண்ணி மெயின்டெனன்ஸ் அதிகம். ஆமாம். நீங்கள் எந்த ஊருங்க? வெங்கடாபுரம். வெங்கடாபுரம். ஆலமலை வெங்கடாபுரம். ஓ, நீங்கள் மொத்தம் எத்தனை மாடு வச்சுருக்கீங்களா? நம்ம கம்மி தான் ஒரு மாடு கண்ணுக்கிட்ட வந்துருக்குது. அப்படிங்களா? இது வந்து விற்கிறதுக்கு எடுத்து வந்துருக்கீங்க, சேல் பண்ண போகிறீங்க? வாங்கணும். ரேட்டு வந்து நம்ம இது ஊற்றுறோம். நோவா கம்பெனிக்கு போகிறதுனால ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து போகிறாங்க. இது வந்து தனியாக இது 90 ரூபா லிட்டர் பால். அப்படியா? ஓ, எருமை பால் வந்து ரேட் அதிகம் தான், அது தெரியும். ஆனால் 1 லிட்டர் எவ்வளோ போகுது? 80 ரூபாய்க்கு மேலே போதும். 90 ரூபாய் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஓ, நம்ம எடுத்துமே கொடுக்கணும் கறந்து. ஓ, டிகிரி நிறைய வரும்ல அது? ஆமாம். பால் குடித்தா பயங்கர டேஸ்ட்டு. அவ்வளோ பயங்கரமான டேஸ்ட். ஓகே. இது வந்து வாங்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை, நம்ம விற்கிறோம். எவ்வளோ விலை சொல்கிறீங்களா? நான் 1.10 சொல்லிக்கிறேன். 1,10,000 சொல்கிறீங்க. வாங்குறவங்க எவ்வளோ கேட்குறாங்களா? வாங்குறது 90 ரூபாய் கேட்குறாங்க. 90 ரூபா. நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க? ஒரு ரூபா தான் கூட ஒரு மாதிரி இருக்குது. 1 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போக சொன்னீங்க? 4வது. அப்படி இன்னொரு எருமை மாடு பாருங்க, சூப்பரா இருக்கு. எவ்வளோக்கா பண்ணுது? கண்ணை விட்டாடினானா யானா இப்படிங்கிற கண்ணை விடாதே போய் உக்காந்தா. அந்த பக்கம் போனோம்னா வண்டி மாடு, ஏர் மாடு. இந்த வியாபாரம் முடிக்கிறாங்க. எவ்வளோக்கு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இருக்கு
இந்த 5,000 நீ கொடுத்துக்கணும். அவங்க 2,000 ரூபாய் வாடகை போட்டு விற்கணும். அப்போ கூட எவ்வளோ பேச முடிக்கிறாங்கன்னு தெரியல. சில பேரெல்லாம் வந்து வீடியோ எடுக்காத போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே ஒரு பக்கம் நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஒரு நாட்டு மாடு எடுத்து வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. நாட்டு மாடு தானே இது மாதிரி ப்ரோ? இது நாட்டு மாடு தானே இது? எந்த ஊர்லேருந்து வரீங்க? முடினாம்பட்டு. ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 39,000 சொல்கிறீங்க. சனியாக இருக்கா? அப்போ இது சனியாக இருக்கா? 39,000 சொல்கிறாரு. அடுத்தது ஒரு கண்ணு மாடு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அமைப்பா. வணக்கம். நான் தானே ராமமூர்த்திண்ணா. அதிகமாக உங்கள் வீட்டை இது பண்ணுறது. சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்ல தான் இருக்குதாண்ணா. உங்களை நினச்சிட்டே வந்தேன். சரி, நம்பர் கூட கிடைக்கலையே அப்படின்னு. இவர் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவார். பசுமாடியா வாங்கிட்டீங்களா? மாடு வாங்கலான்ட்டு பசங்க வந்து பார்த்துட்டீங்களா? இவர் ஃபர்ஸ்ட் பசுமாடு வாங்கலான்ட்டு. கோவில் கலையாளர். சரி 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 சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்து. அண்ணா வணக்கம்ண்ணா. வளர்ப்பு. உங்கள் பேர் எந்த ஊருங்க? அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? சத்தச்சேரி. நான் சஞ்சய் பேர். இது சூப்பரான மாடு கொண்டு வந்துருக்கீங்க. கண்ணு போட்டுச்சு அது? கண்ணுக்குதுண்ணா. ஓகே, நாட்டு மாடு இது? ஏன்னா செல்லியில் பேட்டி கொடுக்குறாரா? பல்லுங்க? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டது அது? தலைச்சண்ணா. தலைச்சங்கண்ணு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்க? 46 சொல்லிச்சுண்ணா. 46 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்க? 40 ரூபா வரையும் கேட்குறாங்க. 40 ரூபாயும் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் தர மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? 100 ரூபா முன்ன பின்ன வந்தால் ஒரு 1000 முன்ன பின்ன வந்தால் குத்துருவாரு. 41 42 நாட்டு மாடுன்றதுனால பால் கொஞ்சம் குறைவாக தான். 7 லிட்டர் பால் இருக்குதுண்ணா. உள்கட்டு மட்டும் 2 வேலையும் வரும். 7 லிட்டருக்கு வரும். ஃபைனலாக எவ்வளோ சொல்ல போகிறீங்க? ஒரு 1000 முன்ன பின்ன 41 42 வந்தால் விட்டுருவோண்ணா. இன்னும் 2000 எதிர்பார்த்துக்கிறாரு. அதான் குத்துருவாரு. இது என்ன ரகமா? நாட்டு ரகத்தில் என்ன சொல்லுவாங்க? இது ஆந்திரா நாட்டு மாடுண்ணா. ஆந்திரா நாட்டு மாடு. பொலின்னு வாங்க இதுக்கு. பொலின்னு வாங்க அதுக்கு. பொலி போறணும். பொலின்னு வாங்க அதை. வாட்டர் நல்லா ஆக்டிவாக நல்லா தான் இருக்குது. இது சேங்கண்ணா போட்ட கண்ணை போட்டிருக்குது? சேகண்ணு தானே. சேங்கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுது. இது பால் வந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்குறீங்க நீங்களே? நாங்கள் வந்து சொசைட்டி தானே, மெட்ராஸில் வேலை ஜாஸ்திண்ணா. அப்படியா? ஓகே, நன்றிங்க. வண்டி மாடு, ஏர் மாடு தான் அதிகமாக வந்துருக்கு. பக்ரீத்னால நிறைய கேரளாக்காரங்கெல்லாம் வந்து இறங்கிட்டுக்கிறாங்க. சம்சாரி பிடிக்கிறத விட அதிகமாக காசு கொடுத்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இங்கே சந்தையில்.
சூப்பராக இருக்கு பாருங்க மாடு. அழகா கேட்டது கீழே மாடு கொடுங்க. அதெல்லாம் தப்பு கதை. நீ ஒன்னும் கை போட்டு கால போட்டு பண்ணிடல. நீ பப்ளிக் பண்ற சும்மா அது மாடு கேட்டுக்கிறாங்களா? அது ஒரு 85. இந்த மாடு ரொம்ப நேரமாக வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இருக்கு போய் சொல்ல மாட்டேன். மாடு கொடுக்கணும்னு அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்னத்துக்கு சொல்றேன்? கீ இல்லைன்னு சொல்லிட்டேன். சும்மா அதுன்னு கூடாது. ஏன்னா புதல் மாதிரி இருக்கிறேன். உங்க பொண்ணோட சமன் அது வாய் தந்துச்சா பொண்ணு புடி போட்டோம். அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு புடி போட்டோம். அதனால போய் ஓட்டி கொடுப்பாங்களா? ஒரு மாட்டு கேளுனா ஓட்டி போனா கூட ரோட்ல மதிக்கணும். இந்த மாட்டை இந்த மாடு தேப்பந்தல்னா 1.5 லட்சத்துக்கு அனாந்தாயா சும்மா அதுன்ற மாடு ஏதோ கொடுக்கணும்னு ஒரு இந்த நோட்டை வச்சு சொல்றேன். நீ வாயில கேட்பா அந்த மாடு கொடுத்தேன். இல்லை கொடுத்துருக்க மாட்டேன். நான் 2000 3000 கூலி கொடுங்க கேட்டேன். நம்மளுக்கு வாழ அந்த பழக்கம். ஆமா ஏதாவது பொண்ணு கேட்கும் பொண்ணோட சமானம் உரு போட்டாங்க. கை கட்டாதீங்க. யாரும் போலீஸ் காரங்க இது வளர்ல இருக்கிற மாதிரியான எப்படி இருக்குது அதே போல எப்படி இருக்குது அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து சென மாடு. ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க. ஆமா அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சுகுமார், மூங்கப்பட்டு. மூங்கப்பட்டு. நாங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. நான் ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. தலைச்சங்கண்ணுங்களா? 3வது கண்ணு. 3வது கண்ணு. 3வது கண்ணு போட போகுதுங்க. நல்லா இருக்குது அமைப்பா.
2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கலாம்? 25 லிட்டர் சொல்லிடுறாங்க. 25 லிட்டர் சொல்கிறாருங்க. பல்லுங்கண்ணா? பல்லு அரை கடையாதுண்ணா. அரை கடை. வா முன்னவா 2வது கண்ணு காடு மிளப்பா இருக்குண்ணா. 2 வேலை ஒரு பால் வந்து நல்லா கறக்குறானாவா. 25 லிட்டர் பால் 2 வேலைக்குதுண்ணா. 2 வேலை சேர்த்து 25 லிட்டரு. ஆமாம். ஒரு சொல்கிறாரு 25 லிட்ரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மாடு 2 கன்று போட்டிருக்கு, 3வது கன்று வயிற்றுல இருக்கான். எவ்வளோ விலை சொல்கிறாரு? எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 95 சொல்லி இப்போ 86 கேட்குறாங்க மாடு. 86 மாடு கேட்குறாங்க பொருள். எவ்வளோ வந்தால் ஃபைனலாக தர மாதிரி ஐடியா? 90 ரூபா அந்த கொடுத்துலாம். 90. இங்க அந்த மூலையில நம்ம அப்படி டிஃபன் கடையாண்டா. ஓகே ஓகேண்ணா, நன்றி. ஒரு வாரம் ஆகும். தம்பி வரலீங்களா?